வாணியம்பாடி அருகே கணவனை திட்டமிட்டு கொலை செய்த மனைவி உள்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கொலைக்கான பின்னணி என்ன என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நாயனசெருவு கவரன்வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயன். 30 வயதான இவருக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு வெண்ணிலா என்பவருடன் திருமணமாகி 3 வயதில் குழந்தை உள்ளது. கடந்த மார்ச் 17ஆம் தேதி விஜயன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போதே அவர் உயிரிழந்ததாக அவரது மனைவி வெண்ணிலா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திம்மாம்பேட்டை காவல்துறையினர் விஜயனின் மரணத்தை சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் விஜயனின் மரணம் குறித்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் விஜயன் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் குறித்து திம்மாம்பேட்டை காவல்துறையினர் விஜயனின் உறவினர்கள் மற்றும் அவரது மனைவி வெண்ணிலாவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். வெண்ணிலா மற்றும் விஜயனின் செல்போன்களை ஆய்வு செய்த போது அதில் காவல்துறையினருக்கு துப்பு கிடைத்துள்ளது. இதையடுத்து வெண்ணிலாவிடம் காவல்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது. 21 வயதான விஜயனின் மனைவி வெண்ணிலாவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பவருடன் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. இந்நிலையில் சஞ்சய் சிங்கப்பூர் சென்ற நிலையில் வெண்ணிலா சஞ்சயுடன் வாழ ஆசைப்பட்டு விஜயனை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதியன்று அக்ரகாரம் பகுதியைச் சேர்ந்த சபரிவாசன், அழகிரி, சக்திவேல் மற்றும் ஒரு சிறுவன் ஆகிய 4 பேருடன் சேர்ந்து வெண்ணிலாவும் கொலையில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. விஜயனின் கை கால்களை கட்டி வைத்து தலையணையால் விஜயனின் முகத்தில் அழுத்தி அவரை கொலை செய்தது அம்பலமானது. அதனைத் தொடர்ந்து சந்தேக மரணத்தை கொலை வழக்காக மாற்றிய காவல்துறையினர் வெண்ணிலா மற்றும் கொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட சக்திவேல், நந்தகுமார், சபரிவாசன், அழகிரி, சிறுவன் உள்பட 6 பேரை திம்மாம்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வாணியம்பாடி அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி திருமணத்தை மீறிய உறவால் இளைஞருடன் சேர்ந்து கணவனை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.